வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி, தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சுவாதி கொலையாளி ராம்குமாரிடம் நீதிபதி விசாரணை, வரும் 18ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவு. திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரம், திமுக தொடர்ந்த வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு. ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு புதிய சட்டம், மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல். தமிழக கூட்டுறவு வங்கிகளில் சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை செயலர் பிரதீப் யாதவ் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 23ஆம் தேதி தமிழக முதல்வராக 6வது முறையாக பதவியேற்ற முதல்வர் ஜெயலலிதா விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி உள்பட 5 கோப்புகளில் முதல் கையெழுத்திட்டார். இதையடுத்து சிறு குறு விவசாயிகளின் 5780 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்து தமிழக அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதற்கான விரிவான நெறிமுறைகளை கூட்டுறவுத்துறை செயலர் வெளியிட்டுள்ளார். இதன்படி 2.5 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் சிறு விவசாயிகளாகவும் 2.5 ஏக்கருக்குள் நிலம் வைத்திருப்பவர்கள் குறு விவசாயிகளாகவும் கருதப்படுவார்கள். மத்திய மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் கடன் பெற்ற அசல் தொகை, வட்டி, அபராத தொகை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஒருவர் மீது கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தால் கடன் தொகை தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது என்பன உள்ளிட்ட நெறிமுறைகள் அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ளன. சுவாதி கொலையாளி ராம்குமாரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் குற்றவியல் நீதிபதி கோபிநாத் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள வீட்டில் ராம்குமார் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டார். அப்போது அவர் பிளேடால் கழுத்து மற்றும் தொண்டை பகுதியில் கீறி கொண்டதால் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து தென்காசி மருத்துவமனையில் ராம்குமார் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வந்த திருநெல்வேலி முதலாவது நீதித்துறை மாஜிஸ்திரேட் ராமதாஸ் முன்னிலையில் ராம்குமார் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக ராம்குமாரிடம் அவர் விசாரணை நடத்தினார். நீதிபதியிடம் சுமார் 35 நிமிடம் வாக்குமூலம் அளித்தார் ராம்குமார். இதனையடுத்து ராம்குமாரை சென்னைக்கு கொண்டு சென்று 2 நாட்களுக்குள் எழும்பூர் 14வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி ராமதாஸ் உத்தரவிட்டார். இதனையடுத்து 3 பேர் கொண்ட மருத்துவர் குழுவுடன் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் வாகனம் மாலை 4:20 மணியளவில் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ராம்குமார் அனுமதிக்கப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராம்குமாருக்கு 7 பேர் கொண்ட மருத்துவ குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறது. இதனிடையே எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தின் மாஜிஸ்திரேட் கோபிநாத் மருத்துவமனைக்கு வந்து ராம்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுவாதி கொலையாளி ராம்குமாரின் உடல்நிலை தேறி வருவதாக சிறப்பு மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. இதையடுத்து அவர் ஓரிரு நாட்களில் புழல் சிறையில் அடைக்கப்படலாம் என்று தெரிகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சுவாதி கொலையான ராம்குமாருடைய உடலில் முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனை இன்று தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ராம்குமார் இன்று இரவோ அல்லது நாளைய தினம் அவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவில் மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை இந்த மருத்துவ சிறப்பு குழுவினர் இன்று ராம்குமார் உடலை பார்த்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். அதன் பிறகு செயலிடம் பேசிய மயில்வாகனன் ராம்குமாருடைய உடலில் முன்னேற்றம் இருப்பதாகவும் காவல்துறையுடைய விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் அவரால் பேச முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று காலை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்துடைய நீதிபதியான கோபிநாத் இன்று ராம்குமாரை பார்வையிட்ட பின் அவருடைய இந்த எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் ராம்குமாருடைய உடல் நலம் குறித்தான ஆவணங்களை பார்வையிட்ட பின் வருகிற 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது மருத்துவர்கள் தரப்பில் ராம்குமாருடைய டிஸ்சார்ஜ் குறித்து அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். டாக்டருங்க பார்த்து தான் முடிவு பண்ணணும், எப்படி அது ஹீல் ஆகுது என்னன்னு பார்த்து. இப்போ நல்லா இருக்காரு, பிரச்சனை 2 நாளாவது மினிமம் இருப்பார், அதுக்கப்புறம் முடிவு பண்ணி சொல்லுவோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த புழல் சிறையில் அடைக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அரசு மருத்துவமனையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ்.
சுவாதி கொலை வழக்கு விசாரணையை கண்காணிக்க வேண்டுமென விடுக்கப்பட்ட கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாரதிதாசன், நாகமுத்து அமர்வு முன்பு மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் முறையீடு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் ராம்குமார் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவரது புகைப்படங்கள், வாக்குமூலம் உள்ளிட்ட தகவல்கள் வெளியானது எப்படி என்றும், அந்த வழக்கில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தமது முறையீட்டில் தெரிவித்திருந்தார். அவரது முறையீடு பற்றி தமிழக அரசின் குற்றவியல் கூடுதல் வழக்கறிஞர் மகாராஜனிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், ராம்குமார் பற்றிய தகவல் வெளியாவது குறித்தும், திரைப்பட காட்சிகள், பாடல்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் வன்முறையை தூண்டக்கூடிய காட்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சுவாதி கொலை வழக்கு தொடர்பான விசாரணை தற்பொழுது தொடக்க கட்டத்தில் இருப்பதாக மேலும் தெரிவித்த நீதிபதிகள், வழக்கு விசாரணையை கண்காணிப்பது பற்றி தற்பொழுது எதுவும் கூற முடியாது என்று தெரிவித்தனர். கேரக்டர் அசாசினேஷன் அந்த விக்டிமை பண்ணுறாங்க. நிர்பயா கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் ஐடென்டிட்டியை சீக்கிரட்டாக தான் வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் அசாசினேஷன் ஸ்டாப் பண்ணணும். டெட் விக்டிம் ஆகிட்டாங்க. அக்யூஸ் ராம்குமாரோட ஐடி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமாகவும் உங்கள் நாலேஜ் நான் கொண்டு வரேன். ஐ எம் பிரிங்கிங் டு யுவர் நாலேஜ் அண்ட் நோட்டீஸ். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் அங்கே போகிறாரு, நாங்கள் ஏதாவது அப்சர்வ் பண்ணால் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருங்கிறதுனால வி ஆர் ரெஸ்ட்ரைன்ட் அவர் செல்ஃப் அண்ட் கீப் மம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 570 கோடி ரூபாய் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து 3 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 570 கோடி ரூபாயை பேரவைத் தேர்தலின் போது திருப்பூர் அருகே தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். 570 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர உத்தரவிடக் கோரி திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் TKS இளங்கோவன் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த விவகாரத்தை விசாரிக்க இயலாது என்று கூறி சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ரிசர்வ் வங்கி தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த மாதம் இறுதி விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து 570 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நீண்ட விசாரணை தேவை, நியாயமான விசாரணை தேவை என்றால் சிபிஐ விசாரணை மட்டுமே நியாயமான நேர்மையான விசாரணை நடத்த முடியும் என்று அந்த வாதங்களை எடுத்து வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் திரு சுப்பையா அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பிலே சிபிஐ இந்த வழக்கினை விசாரித்து உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். அப்படி விசாரிக்கின்ற நேரத்திலே கிடைக்கின்ற தகவல்கள், ஆவணங்களின் அடிப்படையில் மேற்கொண்டு விசாரணையை விசாரித்து உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்க புதிய சட்டம் இயற்றும் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரைக்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு புதிய சட்டம் இயற்றுவது என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. மத்திய அமைச்சரவையின் பரிந்துரைக்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனையடுத்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிக்கும் புதிய சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டு ஒத்திவைக்க மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்ததை எதிர்த்த வழக்கு வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டிற்கு ஒத்திவைக்க மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்தது. இதனை எதிர்த்து மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற வியாப முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்த மருத்துவர் ஆனந்த் ராய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் மத்திய அரசு முதலில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துவிட்டு பின்னர் அவசர சட்டம் பிறப்பித்துள்ளதாகவும் தனது நிலை திடீரென மாற்றுவதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் நடவடிக்கை அரசியல் சட்டத்தின் சமத்துவ உரிமைக்கு எதிரானது என்றும் மாணவர்களின் உரிமை பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனந்த் ராயின் இந்த மனு தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. நுழைவுத் தேர்வை எதிர்த்து பல்வேறு சுயநிதி கல்லூரிகள், பல்வேறு அமைப்புகள் சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். எனவே இந்த வழக்கை நீதிபதி அனில் தாவே தலைமையிலான அமர்வு வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.
வங்கதேசத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் பலியான இந்தியாவைச் சேர்ந்த இளம்பெண் தாருஷினியின் உடலில் அவருடைய சொந்த ஊரான பெரோஷாபாத்தில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள உணவகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு துப்பாக்கிகளுடன் புகுந்த 6 தீவிரவாதிகள் அங்கிருந்த வெளிநாட்டினரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அந்த உணவு விடுதியை சுற்றி வளைத்தனர். இருதரப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் பிணை கைதிகள் 6 பேர் பலியானார்கள். 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். எனினும் பிணை கைதிகள் 20 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலில் இத்தாலி மற்றும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தனர். மேலும் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம்பெண் தாருஷி ஜெயின் என்பவரும் இந்த தாக்குதலில் பலியானார். அமெரிக்காவின் பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலையில் படித்து வந்த தாருஷி விடுமுறைக்காக பெற்றோருடன் வங்கதேசத்திற்கு வந்திருந்தபோது தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார். தாக்குதலில் பலியான இந்திய இளம்பெண் தாருஷியின் உடல் இன்று தனி விமானம் மூலம் தில்லிக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு தாருஷியின் உடலை அவரது பெற்றோரும் உறவினர்களும் பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து தாருஷியின் உடல் அவருடைய சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தாருஷியின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதில் திரளானோர் பங்கேற்றனர். பொது சிவில் சட்டம் என்னும் சிக்கலான பிரச்சினையை மத்திய அரசு கையில் எடுக்க முயற்சிப்பது குளவி கூட்டிற்குள் கையை விடுவதற்குள் ஒப்பானதாகும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது சிவில் சட்டம் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து தரப்பிடமும் கருத்தொற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதுபற்றி சட்ட ஆணையத்தின் பரிந்துரையை பெறுவது மட்டும் முக்கியமல்ல என்று மேலும் தெரிவித்துள்ள கருணாநிதி, பல்வேறு நெறிமுறைகளையும் நெடுங்காலமாக பின்பற்றப்பட்டு வரும் பழக்க வழக்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை ஏற்படுத்துவது எளிதல்ல என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் பற்றி ஐஜேகே கலந்தாய்வு கூட்டங்கள் நாளை தொடங்குவதாக டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக இந்திய ஜனநாயக கட்சியின் நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டங்கள் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதுபற்றிய அறிக்கை ஒன்றை கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது, புதிய உறுப்பினர் சேர்க்கை, கட்சியின் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்கள் ஆகியவற்றை பற்றி கலந்தாலோசிக்க இந்திய ஜனநாயக கட்சியின் நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டம் நாள்தோறும் பகல் 1 மணிக்கு தொடங்கும் என்றும், நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் மட்டுமே தவறாமல் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பில் தமிழக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது பற்றி ஆலோசனை நடத்தவிருப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவு விடுதியில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ஆந்திர மற்றும் தெலங்கானாவில் விவசாயிகள் அனைத்து வங்கிகளிலும் பெற்ற விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவது போன்று தமிழகத்திலும் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். திருப்பூரில் கண்டெய்னரில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பற்றி சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வருகிற 19ஆம் தேதி மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையகமான தாயகத்தில் மாலை 4 மணிக்கு 19ஆம் தேதி நடைபெறுகிறது. அதில் நாங்கள் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதும் குறித்தும் நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பொது பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இளங்கலை வேளாண்மை படிப்புகளுக்கான மொத்தமுள்ள 2600 இடங்களுக்கு 36,280 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கடந்த 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வில் 32 இடங்கள் நிரப்பப்பட்டன. இதையடுத்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை தொடங்கி வைத்தார். முதல் நாள்
நாள் கலந்தாய்வில் பங்கேற்க 1084 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதல் மதிப்பெண் பெற்ற ஈரோட்டைச் சேர்ந்த மோகனா கலந்தாய்வில் பங்கேற்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்துதல் பாடப்பிரிவை தேர்வு செய்தார். இந்த முதல் கட்ட கலந்தாய்விலே ஏதாவது வேக்கன்சி ஏற்பட்டால் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெறும். அதையடுத்து ஆகஸ்ட் மாதம் 1 தேதி அன்று அரசு மற்றும் தனியார் வேளாண் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும். நான் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். என்னோட கட் ஆஃப் வந்து 198.5. நான் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபர்தராக இது பேஸ்டாக ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தமிழகம் முழுவதும் 2016-17ஆம் ஆண்டிற்கான தொடக்க கல்வி பட்டய படிப்புக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் இந்த கலந்தாய்வு நடைபெற்றது. சென்னையில் காலியாக உள்ள 180 இடங்களுக்கு 172 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இன்று தொடங்கிய இந்த கலந்தாய்வு வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காக நடைபெற்ற கலந்தாய்வில் இன்று சிறப்பு பிரிவினருக்கும் தமிழ் அல்லாத பிறமொழி பாடங்களை எடுத்து படித்தவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற்றது. நாளை தமிழ்மொழி பாடத்திற்கும் தொழிற்பிரிவினருக்கும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்திருந்ததாக மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் ராஜேஸ்வரி தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 172 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் டயட்னு சொல்லக்கூடிய மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் 100 இடங்களும், அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனங்களில் 80 இடங்களும் உள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளது. ஆர்வத்துடன் சேர்ந்து வருகின்றனர். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் ரொம்ப விருப்பம். எனக்கு வந்து இப்போது கவுன்சிலிங் இன்றைக்கி டீச்சர் ட்ரைனிங்கில் இங்கே நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. எனக்கு வந்து செலக்ட் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு சர்ச் பார்க்கில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் போய் படிக்கணும். ரொம்ப சந்தோஷம் கிடைச்சதுல. உளுந்தூர்பேட்டை அருகே கரும்புக்கான நிலுவைத் தொகையை கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 18 விவசாயிகள் செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே பெரியசவலை கிராமத்தில் உள்ள செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு 2 ஆண்டுகளாக 90 கோடி ரூபாய் வரை நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். இதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஆலையை முற்றுகையிட்ட விவசாயிகள் ஆலையின் பின்புறம் உள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அனைவரும் கீழே இறங்கினர். 2014, 15, 16 நிலுவைத் தொகை, கிரயத்தொகை ஆக மொத்தமாக ஒரு 90 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதால் கரும்பு அலுவலகத்தினுடைய தலைமை அலுவலகத்தின் பின்னால் இருந்த டவர் மீது ஏறி கரும்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினோம். 15 தினங்களுக்குள்ளாக மத்திய சர்க்காரின் ஆதார விலையான 2300 ரூபாய் வழங்குவதாக ஒப்புக்கொண்டு 15 நாட்கள் பில் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களான்றது நாங்கள் பல முறை கோரிக்கைகள் கொடுத்தோம். வழங்கலனால இது வழங்குவாங்களா சந்தேகம். விழுப்புரம் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உள்பட 4 பேர் பலியாகினர். படுகாயமுற்ற இருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதலூரைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் சென்னை பெருங்கம்பாக்கம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த இவர் தனது புதிய காரில் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு சென்று சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள அழுக்குப்பாலம் என்ற இடத்தில் கார் வந்தபோது தூத்துக்குடியில் இருந்து மாவு ஏற்றி வந்த லாரி மீது மோதியது. இதில் சுந்தர்ராஜன், அவரது மனைவி மகாலட்சுமி, உறவினர் பழனி ஆகியோர் அந்த இடத்திலேயே பலியாகினர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சுந்தர்ராஜன் மகள் மதுமிதா பலியானார். சுந்தர்ராஜின் மற்றொரு மகள் ஜோதி மற்றும் உறவினர் லோகநாயகி ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் மத்திய தொழிலக படை பாதுகாப்பை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி அன்று மதுரை வந்த தொழிலக பாதுகாப்பு படையினர் முன்னோட்ட பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். இன்று நிர்வாக நீதிபதி ராமமோகன ராவ் முன்னிலையில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். முன்னதாக அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி புதிய நுழைவு வாயில்கள் மற்றும் அனுமதி சீட்டு வழங்கும் கவுண்டர்களை திறந்து வைத்தார். பலத்த சோதனைகளுக்கு பிறகு நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் அனுமதிக்கப்படுகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் செங்கல்மேடு கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை நடைபெறுவதை தடுத்து நிறுத்தக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்கள் தாலியை கையில் பிடித்தபடி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்மேடு பகுதியில் மதுக்கடை இல்லாத நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருவதாகவும் அதனை கூலி தொழிலாளிகள் தங்கள் கணவன்மார்கள் குடித்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும் பெண்கள் தெரிவித்தனர். ஆட்சியர் அலுவலர்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெண்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கழுத்துல பாரு சார், எங்களுக்கு தாலி இருக்குதா பாருங்க சார், தாலி கூட அட வச்சிடுறாங்க. எங்களால ஒண்ணுமே கட்டுப்பாடு பண்ண முடியல. எங்களுக்கு குவாட்டர் கடை எடுக்கணும் சார். குவாட்டர் கடை எடுக்காம நாங்க போகவே மாட்டோங்க. எங்களுக்கு வந்து மதுபான கடை, எங்களுக்கு கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. அது வந்து அறவே எடுத்துடணும், சுத்தமே இருக்கவே கூடாது. நாங்க வந்து கலெக்டர் முன்னாடி வந்து நாங்க தர்ணா போராட்டம் பண்றோம். திருச்சி மாவட்டத்தில் கோவில் இடப்பிரச்சினை தொடர்பாக கஞ்சநாயக்கன்பட்டி நாட்டாமை உள்பட 2 காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டினர். துவரங்குறிச்சி அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் இடப்பிரச்சினை தொடர்பாக இருதரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. இன்று அதிகாலை 3 மணிக்கு கஞ்சநாயக்கன்பட்டி நாட்டாமை வடிவேல் ராஜன் ஆகிய 2 துவரங்குறிச்சி காவல்துறையினர் கைது செய்தனர். இதை கண்டித்து காவல் நிலையம் முன் திரண்ட கிராம மக்கள் 200க்கும் அதிகமானோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த டிஎஸ்பி கீதா சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அங்கு வந்த அதிரடிப்படை காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி விரட்டினர். இதில் படுகாயமடைந்த நாலாம்பிச்சை என்பவர் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சூளகிரி அருகே சாலையை கடக்க முயன்ற காட்டு யானை மீது அரசு பேருந்து மோதியது. இதனால் கால் முறிந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலம் வர்ணகட்டா வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிக்குள் அவ்வப்போது வருவது வழக்கம். இன்று காலை கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சூளகிரி அருகே உமேதப்பள்ளி என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்ற யானை மீது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மோதியது. இதில் கால் முறிந்து படுகாயமடைந்த யானை அந்த இடத்திலேயே மயக்கமடைந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணன் ரெட்டி கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறை மற்றும் வனத்துறையினர் யானையை கிரேன் மூலம் மீட்டு முதலுதவிக்கு அனுப்பி வைத்தனர். தற்பொழுது யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சுவாமி விவேகானந்தரின் 114வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி விவேகானந்தர் கேந்திரத்தில் 26 டன் அரிசியை மலை போல் குவித்து அன்னப்பூசை நடைபெற்றது. வீரத்துறவி என்று போற்றப்படும் சுவாமி விவேகானந்தர் 1902ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி மகா சமாதி அடைந்தார். அவருடைய 114ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் தன்னுடைய புகழ்பெற்ற சிகாகோ உரையை ஆற்றப் போகும் முன்பு நேரில் வந்து தியானம் செய்த புனித பகுதி கன்னியாகுமரி கடலில் உள்ள பாறை உள்ளிட்ட பகுதிகளாகும். கடல் நடுவே உள்ள அந்த பாறை மீதுதான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. இதனை பராமரித்து வரும் விவேகானந்தர் கேந்திரம் சார்பில் இன்று காலை விவேகானந்தர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அங்கு 26 டன் அரிசியை மலை போல் குவித்து அன்னப்பூசை நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவியர் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் 26 டன் அரிசி சேகரித்து இன்று வழங்கியுள்ளார்கள். இந்த அரிசியானது பொதுமக்களுடைய சார்பில் மீண்டும் கேந்திரத்திற்கு வழங்கப்படும். அனாதை ஆசிரமங்கள், வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிகள், சத்துணவு கிடைக்காத ஏழை பள்ளிகள் போன்ற அனைத்திற்கும் மாதந்தோறும் சுமார் 6 டன் அரிசி இந்த அரிசி வழங்கப்பட இருக்கின்றது. சவுதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் தாக்குதல், தீவிரவாதிகளின் சதி செயல் முறியடிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தகர்க்க முயன்ற தீவிரவாதிகளின் சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இன்று சுதந்திர நாள் கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நாடுகளிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் சவுதி அரேபியாவில் ஜெட்டா நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தகர்க்கும் வகையில் காரில் வெடிகுண்டுகளுடன் தீவிரவாதி ஒருவர் வந்தார். பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தியபோது அந்த தற்கொலைப்படை தீவிரவாதி தன் உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததில் அவர் உடல் சிதறி பலியானார். 2 பாதுகாப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு தாக்குதலுக்கு பிறகு அங்குள்ள அமெரிக்க தூதரகத்தில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல் இதுவாகும். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக போட்டி சவாலாக இருந்தாலும் இந்திய அணி வெற்றி பெற பாடுபடும் என தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள அனில் கும்ளே தலைமையில் இந்திய டெஸ்ட் அணி வருகிற 6ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்கிறது. வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை 4 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற உள்ளன. இரு நாடுகளிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான பயிற்சி முகாம் பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அனில் கும்ளே மேற்கிந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி சவால் நிறைந்ததாக இருக்கும் என்றார். இருப்பினும் வெற்றி பெற முனைப்புடன் செயல்படுவோம் என்று அனில் கும்ளே தெரிவித்தார். கோப்பா கால்பந்து தொடரில் வெற்றி பெற்ற சிலி அணியினர் தங்கள் நாட்டில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் வெற்றி கோப்பையை நாட்டு மக்களுக்கு சமர்ப்பணம் செய்தனர். இந்த விழாவில் 40,000க்கும் மேற்பட்ட சிலி மக்கள் பங்கேற்றனர். அண்மையில் நடைபெற்று முடிந்த கோப்பா அமெரிக்கா கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை தோற்கடித்து வெற்றி கண்ட சிலி 2வது முறையாக கோப்பையை வென்றது. தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை வென்ற 3வது அணி என்ற பெருமையையும் சிலி அணி பெற்றது. இதையடுத்து ஒரு வாரத்திற்கு பிறகு சிலியின் தலைநகர் சாண்டியாகோவில் நடைபெற்ற விழாவில் வெற்றி கோப்பையை நாட்டு மக்களுக்கு சிலி அணி வீரர்கள் சமர்ப்பணம் செய்தனர். சிலி அணியின் கேப்டன் கிளாடியோ பிராவோ கோப்பையை உயர்த்தி பிடித்தபடி திடலில் வலம் வந்தார். இதைக் கண்டு திடலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சிலி மக்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் வரவேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி, தமிழக அரசு அரசாணை வெளியீடு. சுவாதி கொலையாளி ராம்குமாரிடம் நீதிபதி விசாரணை, வரும் 18ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவு. திருப்பூரில் 570 கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரம், திமுக தொடர்ந்த வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு. ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு புதிய சட்டம், மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.